ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிதாக பிறக்கக்கூடிய விசுவாவசு தமிழ் ஆண்டு உங்களுக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளையும் நலன்களையும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்க்கையில் பூரணமான இன்பம் மகிழ்ச்சி பெற்று சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சிகரமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிட்டட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/4/2025 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் நாள், விசுவாவசு ஆண்டு, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 8:10 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:16 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. காரணம் இன்று காலை 8:10 வரை கௌலவம், பின்பு இரவு 9:09 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்தயோகம், பின்பு இரவு 11:36 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இரவு 11:36 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருச்சி ஸ்ரீ உச்சிப்பிள்ளையார் கோவில் பால் அபிஷேகம், மாவூற்று ஸ்ரீ வேலப்பர் பெருந்திருவிழா, மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். திங்கட்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான் என்பதால் சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை சாந்த ஸ்வரூபினி வழிபாடு அதீதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தன தானிய சம்பத்துகள், பால் விருத்தி, தொழில் அபிவிருத்தி, விவசாயம், வேளாண்மை, நீர் ஆதாரங்கள், செல்வ செழிப்போடு சிறப்பாக அமையும். விரதாதி விசேஷங்கள், தமிழ் வருட பிறப்பு. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஜோதிடம் கற்க சிறந்த நாள், ஆயுத பிரயோகம் செய்ய நல்ல நாள், புதியதொரு ஆடை ஆபரணங்கள் அணிய நல்ல நாள், தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:16 முதல் 7:59 வரை மேஷ லக்னம், காலை 8 மணி முதல் 10:01 வரை ரிஷப லக்னம், 10:02 முதல் 12:12 வரை மிதுன லக்னம், 12:13 முதல் 2:21 வரை கடக லக்னம், 2:22 முதல் 4:23 வரை சிம்ம லக்னம், 4:24 முதல் மாலை 6:23 வரை கன்னி லக்னம்,
6:24 முதல் 8:29 வரை துலாம் லக்னம், இரவு 8:30 முதல் 10:40 வரை விருச்சக லக்னம், இரவு 10:41 முதல் 12:48 வரை தனுசு லக்னம், 12:49 முதல் 2:42 வரை மகர லக்னம், 2:43 முதல் 4:25 வரை கும்ப லக்னம், காலை 4:26 முதல் 6:06 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். மன நிம்மதி கிடைக்கும், புத்தி கூர்மை உண்டாக்கும், அறிவு ஆற்றல், நினைவாற்றல், பேரானந்தம் பெருக்கும், நல்ல ஞானத்தோடு திகழ்வீர்கள், ஆளுமை திறன் அதிகரிக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனையும் நவ கிரகங்களையும் வணங்குங்கள். சூரிய பகவான் இந்த நாளில்தான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம் பெயர்கிறார். சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதிலும் தமிழ் வருட பிறப்பிலிருந்து மேஷ ராசியில் இந்த சித்திரை மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள், செல்வ சேர்க்கை, புகழ், கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று 12 ராசிக்காரர்களும் உலகமுய்ய உங்கள் வாழ்க்கை வான் உயர்ந்த அளவுக்கு உயர பிரார்த்திக்கிறோம். பொருளாதாரத்தில் ஏற்ற முன்னேற்றங்கள், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி, சகல நன்மைகள் கிட்டட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விசுவாவசு என்றால் நேர்மையான பண்பாளர், தயாள சிந்தனையாளர், செல்வந்தர் என்று பொருள். இது தமிழ் புத்தாண்டு வருஷங்களுக்கான 60 வருட சுழற்சியில் 39வது வருடமாக்கும் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. விசுவாவசு வருஷம் என்பது வேளாண்மை செழிக்கும், பசு மாடு வளரும், நல்ல மழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ விசுவா வருடத்திய வெண்பா 60 வருட வெண்பா இடைக்காடரால் பாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் விசுவா வசு வருடம் வேளாண்மை ஏறும், பசுமாடு மாடும் பலி குஞ்சிசு நாசம், மற்றையரோ வாழ்வார் கண் மாதவங் கண் மீறுமே யுற்றுலகி நல்ல மழையுண்டு. இடைக்காட்டார். இதுவே ஸ்ரீ விசுவா வசு வருடத்தினுடைய வெண்பா பாடல். மேஷராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு செல்வங்களையும் சகல சம்பத்துகளையும் இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சித்திக்கட்டும். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு இந்த நாள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். இந்த சித்திரை மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். சூரிய பகவான் ஆட்சி பெறுவது 5ஆம் வீடான சிம்ம ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெறுவது இந்த சித்திரை மாதத்தில் மட்டுமே. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் தன வருமான பாவகத்தில் விரயத்தின் அதிபதி மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி என்பர்கள் இந்த நாளினுடைய கிரக கோச்சார நிலை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை பார்க்கலாம். இதுநாள் வரையில் விரய பாவகமான 12வது வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் இந்த நாளில் இருந்து உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுவதால் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு அதிகமாக செலவு செய்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உடல் உபாதைகளோ அல்லது சொத்துக்களுக்காகவோ அதனை மீட்டெடுக்கவோ நீதிமன்ற வழக்குகளுக்காகவோ அல்லது வழக்கறிஞர்களுக்காகவோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் விரயமாகி இருக்கும் நிலம் சம்பந்தமாக. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைந்துவிடும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். முன்னோர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். பெரும்பான்மையான நன்மைகளை இந்த நாளில் இருந்து பெறுகிறீர்கள். தினம்தோறும் நம்மளுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே அந்தந்த தினத்தில் என்னென்ன செய்யலாம், தவிர்க்கலாம், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும், நல்ல ஒரு மன ஒற்றுமை, நல்ல பேச்சுவார்த்தைகள், சுமூகமான விஷயங்கள் நடக்கும். வர்த்தகத்தில் பணம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், அக்கவுண்ட் செக்ஷனில் இருப்பவர்கள், வங்கி துறை சார்ந்த நிலைப்பாடுகளில் இருப்பவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள், கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பல நன்மைகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. சம்பாத்தியம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். வட்டாரத்தில் நல்ல புகழ், மேன்மை, செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து, மற்றவர்கள் பாராட்டும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். வருமானத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வதால் நிச்சயம் கைகூடும். நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கையில் பணப்புழக்கம் உண்டு. இந்த நாள் உங்களுடைய புத்தகத்தில் பண வரவு வையுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். பிரச்சனைகள் தீரும். மனக்கவலைகள் அகலம். உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பண வசதிகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பணத்தை தாராளமாக செலவு செய்ய நினைப்பீர்கள். அதில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் மன அமைதி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் பேரானந்தமாக இருப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி அலங்கார தூப தீப ஆராதனைகள் நைவேத்தியம் செய்து வழிபட்டால்
இந்த ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், குடும்ப ஒற்றுமை, உடல்நலம், மனநலம் எல்லாமே நன்றாகவே இருக்கும். மேன்மை நிறைந்த நாளாக்கும். நல்ல வேலைகளை கவனிப்பீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு திருப்தி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும், வளங்களும், செல்வங்களும், செல்வாக்கும், உடல் ஆரோக்கியம், ஐஸ்வர்ய பலத்தோடு நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். இது நாள் வரையில் லாபத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சித்திரை மாதம் முழுவதுமே விரய பாவகமான மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்வார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சனிஷர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், வக்ர நிலையிலும் ராகு பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாகவே தொடங்குகிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலைகளை நடத்துவீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லோருமே கேட்டு செய்வார்கள். தந்தை வழியில் நல்ல ஒத்துழைப்பும் நல்ல ஆதரவு கிடைக்கும். இறை வழிபாட்டின் மீது அதிக நம்பிக்கை, இறைவன் மீதான எண்ணங்கள், உங்களுக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவுகள் சில நேரம் மாற்றத்தை உண்டாக்கலாம். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் நல்ல விதமாக நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சகல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே தொடங்குகிறது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். விடுபட்ட வேலைகளை கூட விறுவிறுப்பாக முடிக்க முடியும். பணத்தை சம்பாதிப்பதில் அதிக கவனம், சில முக்கிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். தொழிலில் கூடுதலான நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை வைப்பீர்கள். இந்த நாள் நேத்திரமும் சரி, ஜீவனும் சரி முழுமையாக அமைகிறது. இந்த நாள் உண்மையிலேயே உங்களுடைய ராசிக்கு நல்ல நாள். முடிக்க முடியாமல் பாதியில் நின்ற வேலைகளை கூட மிக அழகாக, லாவகமாக மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு முடிப்பீர்கள். மனக்கவலைகள் அகலும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். சில விசேஷங்கள், விழா காலங்களில் கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். குடும்ப நபர்களோடு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்வது விசேஷம். அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சரி, சுய தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் சரி வருமானம் போதுமானதாக அமையும். நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். சுபகாரிய முயற்சிகள் மேல்நோக்கி வரும். விடுபட்ட சில பண பரிமாற்றங்கள் கூட இந்த நாள் சீரான போக்கையே காட்டும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள், அதிக நன்மைகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நட்புகள் மூலம் நன்மைகள் பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும்.
உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பிறருடைய செயல்களில் அதிகம் தலையிடாதீர்கள். மனக்கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். இரவு நேரத்தில் பால் குடிப்பது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் அபிஷேக ஆராதனைகள் செய்வது. விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பசும்பால், பசும் தயிர், பன்னீர், கடன் தீர பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் ருணரோக சத்ரு தோஷங்கள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அபிவிருத்தி உண்டாக்கும். மனக்கவலைகள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சகல சம்பத்துகளும் ஐஸ்வர்யத்தோடு செல்வம், செல்வாக்கு, கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவனை ஈசனை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் மீன ராசியில் இருந்து சூரிய பகவான் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். மேஷ ராசி என்பது உங்களுடைய லாபஸ்தானம். சூரிய பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி, சிம்ம ராசியின் அதிபதி அவர். சூரிய பகவான் உச்சம் பெறுவது மேஷ ராசியில். இந்த சித்திரை மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். மிதுன ராசி அன்பர்கள் 2ஆம் வீடு ஆன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5ஆம் வீட்டில் ஸ்ரீ சந்திர பகவான், 9ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10இல் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், புதன் பகவான். அதே போல லாபத்தில் சூரிய பகவானும், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்வியல் முறைகளை அவ்வப்போது சரிப்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே உங்களுடைய கவனங்கள் இருக்கும். எதையும் சாதுரியமாக சிந்திப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். திறமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். அலுவலக விஷயங்களில் மற்றவர்கள் அறியப்படாத சில நுணுக்கத்தையும் நீங்கள் அறிந்து செய்யும் பொழுது பேர், புகழ், பாராட்டு அதிகரிக்கும். கீர்த்தி பெருகும். நல்ல ஞானத்தோடு இருப்பீர்கள். மற்றவர்களே உங்களை பார்த்து வியக்கக்கூடிய விதமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் அமையும். எதையும் மிக நிதானமாக கொண்டு செல்வீர்கள். அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். உறவுகளினால் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் கைக்கு வரும். பணி தொடர்பாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் பெரியவர்கள் என்கிற ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினாலே உங்களுடைய வேலைகள் பன்மடங்கு அல்ல 100 மடங்கு உயரும். பெற்றோர்களிடத்தில் இந்த நாளில் ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதே போல குருமார்களிடத்திலும் ஆசி பெறுவது நல்லது. கோவிலுக்கு சென்று பிராமணர்களிடத்தில் இனிப்பு வழங்கி பழ வகைகள் வைத்து அவர்களிடம் ஆசி பெறலாம். குரு கடாட்சம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு எந்த நேரத்தில் சிறப்பாக கொண்டாடலாம், வரவு வைப்பது எப்படி என்கிற முழு விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள். இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு கிடைக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். மறைமுகமான சங்கடங்கள் அகலும். எதிராக இருந்தவர்கள் விலக்கி போகலாம். ஓரளவிற்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நல்ல பலனை பெறுகிறீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய உரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிதானம் என்பது வேண்டும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் விவேகமாக இருக்க வேண்டும். அதிக பிரயாசை கூடாது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். இதனால் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். தொட்ட காரியங்கள் துலங்கம். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உறவுகளினால் நன்மைகள் பிறக்கும். அதீத சந்தோஷமாக இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். வளம் நிறைந்த நாள். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்கள். எல்லோரையும் நீங்கள் அரவணைத்து செல்வீர்கள். குடும்ப விசேஷங்கள் கை கொடுக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடும் பொழுது புண்ணியம் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். நிதான போக்கு அவசியம். கூட்டு பிரார்த்தனைகள் செய்யலாம். உங்களுக்கான முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சகல ஐஸ்வர்யங்களோடு நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக செல்வாக்கு செல்வ செழிப்போடு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். சித்திரை மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை. ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான், 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையில் ராகு பகவான், புதன் பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவன பாவகத்தில் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் குரு பகவான். இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பு நாளில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதியானவர் தான் செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருப்பதால் உங்களுடைய நிலம் சார்ந்த, வீடு மனை சார்ந்த வேலைகள் விறுவிறுப்பாக இருக்கும். சொத்துக்களினால் அதிக ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். இரவு பகல் பாராது உழைத்து முன்னேறுவதில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தனியார் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல துறைக்கு நீங்கள் தேர்வாவீர்கள். அனுமதி கிடைக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் பலருடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல சுப செய்திகளை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள். அதிக கவனம் ஒவ்வொரு விஷயத்திலும் வைப்பது நல்லது. அது வீட்டு விவகாரங்கள் ஆகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களிலோ சரி, அலுவலக வேலைகளிலும் கூட நீங்கள் மிக திடமாக இருக்க வேண்டும்.
மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேசுதல் சில நேரத்தில் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். தைரியத்தோடு வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான நாள். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். சொத்துக்களினால் வரக்கூடிய லாபத்தை அதிகம் பெறக்கூடியவர் நீங்கள்தான். வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க நினைத்தீர்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய வகையில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். வெற்றி நிறைந்த நாள். ஜெயமே ஜெயம் என்று சொல்லுங்கள். இறை வழிபாடு, இறை தரிசனம் செய்வது, கோவிலுக்கு சென்று வருவதாலும் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வதால் நல்லது. திங்கட்கிழமை தினத்திலேயே இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறப்பது மிக விசேஷம். நீர் ஆதாரம் நன்றாக இருக்கும். இந்த விசுவாவசுவினுடைய சித்தர்களுடைய வெண்பாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுத்திருக்கிறோம். அதனை கேட்டாலே ஸ்ரீ விசுவாவசு ஆண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அந்த வெண்பாவில் சித்தர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டாலே உங்களுக்கே புரிதல் ஏற்படும். இந்த ஆண்டு முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தம், செல்வ செழிப்புக்கு உண்டான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதலோடு இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில், வேலை வாய்ப்புகள் மற்றும் லாபம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலைகள், வாய்ப்புகள் அதிகரிக்கும். தவறிப்போன விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகளால் நல்ல ஆதரவு பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். ஓம் நமோ நாராயணாய என்று வழிபடுவது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடுவது மிக மிக விசேஷம். லாபங்கள் உண்டாக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானம் கிடைக்கும். மற்றவர்களோடு உங்களுக்கு நல்ல சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். அக்கம் பக்கம் நபர்களினால் ஆதரவு பிறக்கும். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், இனிய ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எல்லா நன்மைகளும் இந்த ஆண்டு முழுவதும் செல்வம், செல்வாக்கு, ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சத்தோடு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த ஆண்டு பிறப்பில் உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். உங்கள் ராசி அதிபதியான ஸ்ரீ சூரிய பகவான் இது நாள் வரையில் 8ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். சித்திரை 1ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டினுடைய தொடக்க நாளான இன்றைய நாள் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். மேஷ ராசி என்பது உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுடைய உச்சம் பெறக்கூடிய வீடு. ஆக சூரிய பகவான் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி என்பர்கள் இந்த ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் ஸ்ரீ சிவபெருமான் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய 4 பெருமக்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். புது வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். ஸ்ரீ விசுவாவசு ஆண்டினுடைய புத்தாண்டு பலன்கள் நம்முடைய சேனலில் உங்களுக்கு வழங்கப்படும்.
அதனை முழுமையாக கேட்டுக்கூட நீங்கள் பயன்பெறலாம். இந்த ஓராண்டுக்கான பலன். கோச்சாரத்தின் 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், 10ல் ஸ்ரீ குரு பகவான், விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான். நவகிரக வழிபாடு நல்லது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபடலாம். இயலாதவர்களுக்கு தயிர் சாதம், நீர்மோர் கொடுப்பது இந்த திங்கட்கிழமை தினத்தில் நல்லது. ராசியினுடைய கிரக நிலைகள் படி விரையாதிபதியான ஸ்ரீ சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். திங்கட்கிழமை தினம் என்பதால் நீர்மோர் தானம் செய்யலாம், தயிர் சாதம் தானம் செய்யலாம், தேங்காய் சாதம் தானம் செய்யலாம், பச்சரிசியினால் செய்த பொங்கலை தானம் செய்யலாம். அவை சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் அல்லது மிளகு பொங்கல், வெண்பொங்கலாக இருக்கட்டும். ஏதாவது ஒரு வகையில் இந்த நாள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர வேண்டுமானால் அடிக்கடி தானங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்ய வேண்டும். இப்படி செய்பவர்களுக்கு அவர்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தீரும், நவகிரக தோஷங்கள் அகலம், ஊழ்வினை, முன் ஜென்மவினை, பாழ்வினை, பழவினை, சாபங்கள் தீரும். பிதுர் சாபம், பெண் சாபங்கள், குரு தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு அடிப்படையானது அன்னதானம் மட்டுமே. இதை செய்பவர்களுக்கு மட்டுமே தீரும் என்பது சாஸ்திரங்கள். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், இந்த நாளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செய்யக்கூடிய தான தர்மங்களின் மூலம் சில நன்மைகளை பெற முடியும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும், தனம் நிம்மதியாக இருக்கும், பணத்தை அதிக புழக்கம் செய்வீர்கள். திட்டமிட்ட வேலைகளை கூட மாற்றி அமைத்து அதனை சீரான போக்கில் கொண்டு வர முடியும். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். இரக்கமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், மன நிம்மதி, சீரான போக்கு அமைப்பு உண்டு. குழந்தைகளால் பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், அபிவிருத்தி உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். செய்யக்கூடிய செயல்களில் நிதானம் தேவை. விவேகமாக இருங்கள். முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சிலரோடு ஆலோசனைகள் செய்வது நல்லது. வீட்டில் பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவைகள் நிறைவேற்றுவது சில நேரம் நெருக்கடியாக இருந்த பிறகு நிறைவேறும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க இறை தியானம், இறை வழிபாடு நல்லது. திருப்பணிகளில் கலந்து கொள்ளுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வருமானம் உங்களுக்கு பன்மடங்கு பிறக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். எதிர்பார்த்தபடி பணம் கிடைக்கும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு சகல நன்மைகளும், செல்வங்கள், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், தைரியம், கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். இதனால் வரையில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் மீனத்திலிருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டிற்கு மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். உச்சம் அடைகிறார்.
கன்னிராசி அன்பர்கள் ராசியிலேயே கேத்து பகவானும் லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில், 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ புதன் பகவான் என 3 கிரகங்கள் உங்களுக்கு 7ஆம் வீட்டில், அஷ்டமத்தில் சூரிய பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. 3க்கும் 8க்கும் அதிபதியானவரே ஸ்ரீ செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில். உங்களோடு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணத்தின் போக்கில் சில மாற்றங்கள் வரலாம். மன ஒற்றுமை என்பது வேண்டும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அது எப்படிப்பட்டது என்பதை நன்றாக யோசித்து செயல்படுத்துங்கள். தோற்றப்பொலிவு பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதையும் பிறருக்கான பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்வீர்கள். என்ன போக்கு மாறுபடலாம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். மன அமைதி என்பது வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் திங்கட்கிழமை தினத்தில் அமைந்திருப்பது விசேஷமானது. மன நிம்மதி பெற, மன அமைதி உண்டாக்க, எண்ணத்தில் தெளிவு பிறக்க, ஞாபக சக்தி அதிகரிக்க, நினைவாற்றலோடு உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக அமைந்திட ஸ்ரீ சந்திர பகவானை ஸ்ரீ காயத்ரி மந்திரம் சொல்லி 27 முறை பாராயணம் செய்வதுதான் ஒரு பரிகாரம். அப்படி செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்காவது அனுகூலம் ஏற்படும். எந்த விஷயங்களிலும் அதிக பேராசை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கோபத்தை, தாபத்தை தணிப்பது நல்லது. குடும்ப விவகாரங்களில் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களில் விவாதங்கள் வரலாம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். தந்தையின் இடத்தில் வீண் வாக்கு போக்கு வைத்திருக்காதீர்கள். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம். ஆக தந்தையினிடத்தில் எந்த விதங்களிலும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். இந்த நாள் இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நல்ல மனதில் எண்ணத்தையும் திருப்தியையும் தரும். பச்சரிசி கொண்டு தான தர்மங்கள் செய்யலாம். உணவாக சமைத்து அன்னதானம் செய்தால் ஸ்ரீ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்கள், சகல பிரச்சனைகள் தீரும். போட்டிகள், பொறாமைகள் குறையும். உடல் நலம் மனநலத்தோடு இருக்க தான தர்மங்கள் செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் பணம் சார்ந்த விஷயங்கள், சொத்து தொடர்பான செயல்பாடுகள், முடிவுகள் எடுக்க ஏற்றது. அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. 4 பெருமக்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். புரிதல்கள் உண்டாக்கும். உங்களோடு இருப்பவர்களுடைய குணத்தை அறிந்து கொள்வீர்கள். மாற்றங்கள் உருவாக்கும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். சந்திர பகவானுக்குண்டான நாள். தான தர்மங்கள் அதிக அளவில் செய்ய வேண்டும். அனுபவங்கள் ஏற்படும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பண செலவுகள் உண்டாக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது, கட்டுப்பாடோடு இருப்பது அவசியம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். அந்தஸ்து உயரம். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு சகல நன்மைகளும், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து உயர, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று பல கோடி சம்பத்துகள், குபேர சம்பத்துகள் பெற ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்க பிரார்த்திக்கிறோம்.
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சித்திரை மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை. 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் உங்களுடைய லாபத்தின் அதிபதி களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் 7ஆம் வீட்டில். ராசியிலேயே சந்திர பகவானும் 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் ஸ்ரீ புதன் பகவான். 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் இந்த கிரக கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள். எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகம். பொது காரியங்கள் ஆகட்டும், சமூக விஷயங்களில் ஆகட்டும், வீட்டு தொடர்புடைய செயல்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மிகச் சரியாக எடுத்த வேலைகளை திட்டமிட்டபடி வேலைகளை பார்ப்பீர்கள். அந்தஸ்து உயரும், அதிகார பலம் பொருந்தியவர்களாகவும் வலம் வருவீர்கள். எல்லாரும் உங்களை வணங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருந்து தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்கிறீர்களோ அதற்கேற்றபடிதான் பிரதிபலிப்பும் இருக்கும். மன தெளிவு என்பது மிக மிக அவசியம். எண்ண போக்கு நன்றாக இருக்கும் பொழுது சிந்தனைகள் சீராக்கும். உங்களுடைய எண்ணங்கள் மேன்மையாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி சில பொருட்களை வாங்குவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக தீர வாய்ப்புகள் கிடைக்கும். இறை வழிபாடு செய்வது, அம்பிகை வழிபாடு, அம்மனை வழிபட உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் காணாமல் போகும். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய செயல்களை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். புதிதாக ஆரம்பித்திருந்தாலும் அல்லது பாரம்பரியமாக ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திற்கு நவீன யுகத்திற்கு என்ன தேவையோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் பிழைக்க முடியும். எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். யாரிடத்திலும் எதற்காகவும் நீங்கள் கேட்காமல் செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். மாணவ மாணவிகள் கல்வி தொடர்பான சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். முதலாளிகளுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். தொழில் ரீதியாக மூத்த நபர்களிடத்தில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. எதையும் நிதானித்து செய்யுங்கள். நிச்சயம் மக்களுடைய வருகையின் மூலம் லாபங்கள் வரலாம். பொது பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதுரியமாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். சந்தோஷமாக குடும்பத்தாரோடு குதூகலமாக இருப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக்கும். நல்ல செயல்களை புரிவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகள் வந்து சேரும். துன்பங்கள் தீரும். இந்த நாள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம். சிக்கனமாக இருப்பது உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கே நல்லது. தனிப்பட்ட செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபடுங்கள். எண்ணத்தில் நல்ல விஷயங்கள் உண்டாகும். நல்ல யோஜனைகள் இருக்கும். ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். கடன் பற்றிய சங்கடங்கள் மெல்ல மெல்ல மறையும். பொருளாதார தேவைகள் கிடைக்கும். பால் வளம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். வாய்ப்புகள் சாதகமாக்கும். லாபம் நிறைந்திருக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். எதையும் முறையாக செய்தால் நல்லது. முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிறரோடு கேட்டு செய்யுங்கள்.
இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இனிய ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சகல நன்மைகளோடு செல்வ வளம் செல்வாக்கு தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோடு சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். மனதில் எண்ணத்தில் தெளிவு ஏற்படட்டும். உயர்ந்த லட்சியத்தை அடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானும் இதுநாள் வரையில் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடமான வீட்டிற்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. ஆக மேஷத்தில் உச்சம் பெறக்கூடியவர் ஸ்ரீ சூரிய பகவானே. ராசிக்கு 4இல் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், 9இல் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகி போகலாம். எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகலாம். அதிக பிரச்சனைகளுக்குரியவர்கள் அவர்களை விலகி உங்களை விட்டு தனித்து போகக்கூடிய போக்கு உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எல்லோரும் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பர். எதை செய்தாலும் நீங்கள் சரியாக இருக்கும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தை காக்கக்கூடியவரே நீங்கள் தான். சகல தேவர்கள் தேவதைகளுடைய அருளாசியோடு எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு என்று தனி பலம் உண்டு, பக்குவம் உண்டு. எல்லாவற்றையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்கள் முருகப்பெருமானை இந்த நாள் வழிபடுவதோடு உங்களுடைய சகல கடன்கள் நிவர்த்தியாகி க்ஷேமங்கள் லாபங்கள் பெருக இறை வழிபாடு செய்வது, அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆபரணங்களை வாங்குவீர்கள். குடும்ப விசேஷங்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். குழுவாக இருந்து சில பிரார்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். தன தானிய சம்பத்துகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். ஆரோக்கியத்திற்குண்டான சில பிரச்சனைகள் குறைக்கலாம். மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கும். வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். சமூக வேலைகளில் அதிக அக்கறை இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விறுவிறுப்பாக வேலைகளை கவனிப்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருக்கம் உண்டாக்கும். வீட்டில் பிள்ளைகளால் பெருமைக்குரியவர்களாகத்தான் இருப்பீர்கள். தெய்வ பலம், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் தீரும். ஒரு சில கவலைகள் உங்களை விட்டு விலக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். பொது காரியங்களில் உங்களை பற்றிய விஷயங்கள், உங்களை பற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய உழைப்பு, நீங்கள் முன்னேறிய கதை சார்ந்த விஷயங்கள் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது அவசியம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். நன்மைகள் மிக அதிகமாக இருக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தன லாபம், பண சம்பத்து சேரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். முயற்சிகளை எடுத்தெடுத்து செய்வீர்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உயர்ந்த அந்தஸ்தை தொடுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனை வழிபடுவது, அதே போல ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். பல பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். வேலை வாய்ப்புகள் ஒருமித்தபடி கிடைக்கும். பெற்றோர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும்.
கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பீர்கள். வியாபாரத்தினுடைய ஸ்தலத்தை மாற்ற எண்ணுவீர்கள். ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்பதை 108 முறையாவது உச்சரியுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவதற்கு வழிகாட்டும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செல்வம், செல்வாக்கு, தனம், தானியம், அஷ்ட ஐஸ்வரிய சம்பத்துகளோடு கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். திங்கட்கிழமை தினம் சோமவாரம், சித்திரை மாதம் 1ஆம் நாள், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறப்பு. ஆக ராசினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சுக பாவகத்தில் சுக்கிர பகவான், வக்ர நிலையில் ராகு பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான், ராசினுடைய அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், 10ல் கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதமாகவே நகரும். பெரிய அளவில் உங்களால் எதையும் சுறுசுறுப்பாக செய்ய இயலாதபடி இருக்கும். மந்த நிலை என்பது உங்களுக்கு ஓரளவிற்கு சரியாக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். செயல்படுத்தக்கூடிய விஷயங்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும்படியாக இருக்க வேண்டும். புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் மகிழ்ச்சியை தரும். ஒரு சிலருக்கு ஆணை கிடைக்கும், அதாவது அரசாணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சேரும். வெளிய இடங்களுக்கு செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும், வண்டி வாகன பயணங்களில் அனுகூலம். புதிய பொருட்களை வீட்டிற்காக வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவரை சந்தோஷப்படுத்துவதில் மிக அலாதி இன்பம். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பொருளாதாரத்தை ஏற்றம் செய்ய நினைப்பீர்கள். இயலாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. தனம், தானியம், பசுபதி, புத்திர லாபம் என்று சொல்வார்கள். அத்தனை ஐஸ்வர்யத்தையும் பெறுவீர்கள். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பண வரவுக்கு உண்டான நாள். குறைவு என்பது இருக்காது. எப்பொழுதும் நிறைவாகவே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நிச்சயம் நேர்மறை எண்ணங்களோடு உங்களுடைய வாழ்வியல் முறை சிறப்பாக திருப்திகரமாக அமையும். தனுசு ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக புதிய முயற்சிகள் நடக்கும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றது போல திருப்திகரமாக நடக்கும். நட்பு வட்டாரத்தின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். வீட்டில் இருப்பவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீரும். இந்த புத்தாண்டில் எல்லோரும் இணைந்து விடுவீர்கள். ஒற்றுமை உணர்வுகள் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் விலக்கம். செய்யக்கூடிய விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமான் வழிபாடு நல்லது. அருகம்புல் சாற்றி அந்த அருகம்புல் சிறிதை உங்களுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு செல்வது விசேஷம். பொறுமை நிதானத்தோடு இருந்தால் காரிய அனுகூலமாக நடக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். தந்தையின் இடத்தில் மிக அன்பாக கனிவாக நடந்து கொள்வது விசேஷம். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது.
வருமானத்தில் ஏற்றங்கள் பிறக்க முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம், நெருக்கடிகள் நீங்கும். கணவன் மனைவி கிடைக்க புரிதல் ஏற்படும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கருத்து வேறுபாடுகள் அகலம், பொருளாதாரத்தில் நல்ல வரவு இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும். பழக்க வழக்க சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். கருத்து வேறுபாடுகள் தீரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்திருக்கட்டும். குபேர சம்பத்துகளோடு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சகல நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக பிறக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதே போல 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், 10இல் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை நீங்கள் அறியலாம். எதை செய்தாலும் நல்லவிதமாகவே தொடங்குங்கள், நல்லதே நடக்கும், நல்லதையே செய்யுங்கள். குரு மகான்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கட்டும். சித்திரை 1ஆம் நாள் தமிழ் பிறப்பு. இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல நிலைகளில் வளர்ச்சியை கொடுக்கும் நாளாகவே தொடங்குகிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் அதிகமான ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். அதை முழுமையாக செய்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. சுப காரியங்களை நடத்துவீர்கள். முன்னின்று சில விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும், வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தான தர்மங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. இறை வழிபாடின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சுப காரியங்களின் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும், சித்திக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலையாட்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். நல்ல வருமானம் கிடைக்கும். பாக்கியசாலிகளாக, அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள். தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். விலகி போனவர்கள் மீண்டும் வரலாம். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். இப்படி நல்ல நல்ல விஷயங்களே உங்களை நாடி வரப்போகிறது. எதற்கும் கவலை வேண்டாம். தன்னம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பல படிகளை தாண்டி முன்னேற போகிறது. இதுநாள் வரையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். 100% வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த ஸ்ரீ விசுவாவசு ஆண்டின் முழுமையான பலன்கள் நம்முடைய சேனலில் ஒளிபரப்பப்படும், கொடுக்கப்படும். அந்த பதிவை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். மன அமைப்பு சீராகும். உடல் உபாதிகள் தீரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய பேச்சுக்கள் மனதில் தைரியத்தை கொடுக்கும். தன் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். கொடுத்த வாய்ப்புகளை மிக அழகாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். புதுமையான எண்ணங்கள் சித்திக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். புகழ் செல்வாக்கு சேரும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள், மகிழ்ச்சிக்குரிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். நல் வாழ்க்கையை பெறுவீர்கள், பொருளாதாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும், எதிர்பார்த்த இடத்தில் பணம் வரும், நல்ல காரியங்களை செய்வீர்கள், புனிதங்கள் புண்ணியங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாக இருக்கும், புதிய விஷயங்கள் கைகூடி வரும், அதீத நன்மைகள் பிறக்கும், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இனிய ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். க்ஷேமங்கள் லாபங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நிறைந்திருக்கட்டும். எண்ணிய காரியங்கள் ஈடேறட்டும். சுபிக்ஷம் சௌபாகியம் சுப காரியங்கள் சித்திக்கட்டும். எல்லா நன்மைகளும் வளங்களும் பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள், தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு. இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று அறியலாம். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 3வது வீட்டில் களத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்தில் உச்சத்தில் இருக்கிறார். சுக பாவகத்தில் குரு பகவானும், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 9ஆம் இடத்தில் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களே, கடந்த கால விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் தோன்றி மறையும். இந்த தினம் நீங்கள் சில வேலைகளை கட்டுப்படுத்தி செய்வது நல்லது. நினைத்ததை அப்படியே செய்யாதீர்கள். ஒரு சில விஷயங்களில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அவ்வப்போது நண்பர்களிடத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் நீங்கள் மன அமைதியோடு மௌனமாக வார்த்தைகளை குறைத்து பகிர்வது நல்லது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். அமைதி போக்கே உங்களுக்கு நல்லதை மட்டுமே தரும். ஒரு சில காரியங்களில் வீண் செலவுகள் ஏற்படலாம். மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் ஏற்பட்டு நீங்கும். வருங்காலம் பற்றிய சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். பணம் பொருளாதார நிலைகளில் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். அதிகமாக யாரையும் நம்பாதீர்கள். இந்த நாள் பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், செய்யக்கூடிய தொழிலிலும் வியாபாரங்களிலும் சிறு குறு வியாபாரமாக இருந்தாலும் அவரவர்களுடைய துறைகளில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாகவே இருங்கள். வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் அகலும். நன்மை தீமைகள் என்று சொல்வதை காட்டிலும் நன்மைகளே பெருமளவு இருக்கும். எந்த விதங்களிலும் உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படாதபடி உங்களுடைய நடவடிக்கை அமைதல் வேண்டும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்கள். ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குங்கள். தான தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த நாள் கிரக ரீதியாக, கோச்சார ரீதியாக நடக்க வேண்டிய சில தவறான விஷயங்கள் நீங்கிவிடும். அன்னதானம் செய்வது, நீர்மோர் கொடுப்பது, வஸ்திர தானங்கள் செய்வது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, பிறர் நன்றாக வாழ பிரார்த்தனை செய்வது, அதுவும் ஒரு தர்ம காரியங்களாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், ஊர் உலக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணி பிரார்த்தனை செய்வதே உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்பட செய்யும். கர்ம வினைகள் குறையும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் அகலும், தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்தால். ஆகவே கும்பராசி அன்பர்கள் இறை வழிபாடு ஒன்று, மற்றொன்று நவகிரக வழிபாடு செய்தால்தான் ஓரளவிற்காவது நல்ல நிலைக்கு உங்களால் முன்னேற முடியும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் மன கவலைகள் அகலும், உடல் அசதிகள் தீரும், மன எண்ண போக்கு சீராக்கும், முயற்சிகள் கைகொடும். இந்த நாள் விசேஷ சிறப்பான நல்ல பலன்கள் வந்து சேரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. காலை 7:30 முதல் 9 மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். புத்தாண்டு என்பதால் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கி சமர்ப்பிக்கலாம். அபிஷேகங்கள் செய்யலாம். இந்த நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் புரிதல் என்பது இருக்காது. கவனமாகவே செய்யுங்கள். எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புதியதொரு வேலைகள், அது தொடர்பான சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பாடங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் ஏற்படும். சில பிரச்சனைகள் தீரும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதையும் கவனமாக செய்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மீனராசி அன்பர்களுக்கு இனிய ஸ்ரீ விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கட்டும். வேலை வாய்ப்புகள் பெருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கட்டும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவத்தோடு எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக ஈடேறட்டும். எல்லா நன்மைகள் வளங்களும் பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்களாக. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் தமிழ் வருட பிறப்பு. ராசியிலேயே 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், புதன் பகவான் 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், 3ஆம் இடத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. விரயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்க, எல்லா வளங்களும் கிடைக்க இறை வழிபாடு ஒன்றே நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கினால் மன கஷ்டங்கள் தீரும், மன கவலைகள் அகலும், மன நிம்மதி பிறக்கும். உறவுகளினால் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் நிகழலாம். வேலைக்கு தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனித்து செய்யுங்கள். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் மக்கள் பணிகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே விசேஷம். சந்திராஷ்டம தினம் என்பதாலும் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கோபத்தாபங்களை தவிர்க்க வேண்டும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் செய்வீர்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். புதியதொரு துறை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் பக்குவமாக பேசுவது நல்லது. தேவையற்ற மன குழப்பங்களுக்கு ஆளாகாதீர்கள்.
தியானம், யோகாசன பயிற்சிகள், நடைப்பயிற்சி செய்வதால் கிரக தோஷங்கள் முற்றிலுமாக நிவர்த்தியாகும். இயலாதவர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பில் தானங்கள், தர்மங்கள், அன்னதானம் செய்வது, ஆடை தானம், வஸ்திர தானங்கள் இயலாதவர்களுக்கு கொடுப்பதாலும், கோவில்களில் எண்ணெய் வாங்கி கொடுப்பதாலும், கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள், அபிஷேக சாமான்கள், விளக்கேற்றுவதற்கான தீபங்கள், இதையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பதால் உங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய சகல குற்றங்கள் தீரவும் வழிவகை கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டும் அதிக கவனமாக இருப்பீர்கள். எதையும் பொறுமையாக, நிதானமாக செய்ய வேண்டும். முயற்சிகள் அதிகம் எடுத்தால் தான் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ என்று வழிபடுங்கள். ஓம் சரவணபவ எனும் ஷடாட்சர மந்திரம் உங்களுக்கு நல்ல நிலையை உண்டு பண்ணும். ஒத்துழைப்பு ஏற்படும். நினைத்த வேலைகள் நடத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சௌக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ ஆலயங்களுக்கு சென்று நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது விசேஷம். மாற்றங்கள் உண்டாக்கும். பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு ஒன்று போல இருக்காது. சமூக வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிந்தனைகள் பல நிலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா என்று வழிபடுவதோடு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஸ்ரீ விஷ்ணுவினுடைய திருநாமத்தை உச்சரியுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அறிமுகம் உண்டாகும். புதிய தொடர்பான துறை சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். இந்த நாள் நம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் இனிதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். பார்வதி பரமேஸ்வரருடைய அருளோடு எல்லா நலன்களும் வளங்களும் சித்திக்கட்டும். நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோ. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.